அனைவருக்கும் வணக்கம். தடைகளை மீறி முன்னேறுவதன் தொடர்ச்சியாக எப்படி எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணுறது, நேர்த்தியாக ஒரு செயலை எப்படி பண்ணுறது, இவர்கிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்தா இவர் நேர்த்தியாக பண்ணுறாரு. இதை எப்படி பண்ணணும்னு நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஒரு சம்பவம், நான் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது நான் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் குஞ்சிதபாகம்ட்டு ஒரு ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் டிராயிங் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ என்ன பண்ணேன்னா, டயக்ராம் வரைஞ்சிட்டு சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ண உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிட்டு என்னை வெளியே போய் நிற்க சொல்லிட்டாரு. ஏன் சார் என்னை வெளியே போய் நிற்க வச்சிட்டிங்கன்னு கேட்டப்ப, நீ எல்லா லைன்ஸையும் ஒரே பென்சிலில் வரைஞ்சிருக்க, அது தப்பு. அடுத்த நாள் திருப்பி என்னை 3 பென்சில் எடுத்துகிட்டு வரையப்பா. இப்போ டயக்ராம் இன்ஜினியரிங் டயக்ராம் வரையினா 3 பென்சில் தேவைப்படுது. ஒன்று ஹச் பென்சிலு, இன்னொன்று ஹச்பி பென்சிலு, இன்னொன்று பி பென்சிலு. இந்த 3 பென்சிலை எடுத்துகிட்டு வரைப்பான்னு எனக்கு சொன்னார். ஒரு பென்சில் டாட் லைன்ஸ்லாம் வரையறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு பென்சிலில் நல்லா டார்க்காக வரைகிறதுக்கு அந்த பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று எப்பயும் நார்மலாக வரைகிறதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதே டயக்ராம் கொடுத்து திருப்பி வரைய சொன்னார். நானும் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி திருப்பி அந்த டயக்ராம் வரைஞ்சி சப்மிட் பண்ணேன். சப்மிட் பண்ண உடனே அவர் என்ன பண்ணார்னா, இப்போ 3 பென்சில் வச்சு வரைஞ்ச டயக்ராமையும் பழைய டயக்ராமையும் எடுத்து ரெண்டுத்தையும் காட்டி, எது நல்லா இருக்குப்பா, எது உனக்கு பார்த்த உடனே புரியுது அப்படின்னாரு. சார், இந்த 3 பென்சில் வச்சு வரைஞ்சது தான் சார் நல்லா புரியுது, நல்லா ஒவ்வொன்றுத்துக்கும் வேறுபாடு தெரியுது, நல்லாவும் இருக்குது சார் டயக்ராம் அப்படின்னு. அப்போ அந்த ப்ரொஃபஸர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். நீ ஒவ்வொரு பென்சிலையும் வச்சு நுணுக்கமாக வரைஞ்சதுனால இந்த பர்ஃபெக்டாக அந்த டயக்ராம் வந்திருக்குப்பா. ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன், பட் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் அட் ஆல் எ ஸ்மால் திங் அப்படின்னு எனக்கு சொன்னார். அந்த அறிவுரையின்படி தான் நான் இப்போ எந்த வேலை செஞ்சாலும் சின்ன சின்ன விஷயத்தில் நான் நேர்த்தியாக செய்ய கற்றுக்கிட்டேன். அது ஒரு பெரிய விஷயத்த நேர்த்தியாக செய்ய எனக்கு எளிதாக பயன்படுத்துச்சு. உதாரணத்துக்கு, நம்ம ஒரு புகைப்படமும் எடுக்கணும்னு வச்சுங்களேன். அந்த புகைப்படத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் பிரைட்னஸ் தேவை, எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத இடத்தெல்லாம் நம்ம நீக்கணும். ஸோ ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அந்த புகைப்படத்தில் நம்ம நீக்கிட்டாலே அந்த புகைப்படம் பெர்ஃபெக்டாக வருது. அதே போல் நம்ம லைஃப்லேயும் என்னென்ன விஷயத்தை நம்ம மாற்றிக்கணும், எந்தெந்த சின்ன விஷயத்தில் மாறுபாடுகள் பண்ணிட்டாலே நம்ம வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். சிந்தித்து செயல்படும் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ்க வளராக வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி.